I love you. என்னமோ இந்த சோனம் கூட ஆடுறப்ப உன் கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு தேவி. அவங்களோட வாசனை, அவங்களோட உள்ளங்கை வேத்திருக்கிற விதம் எல்லாமே உன்ன மாதிரி இருக்கு தேவி. இவ்வளவு நாளா எனக்கு யாரையும் பார்த்து இப்படி எல்லாம் தோணுதே இல்ல. ஒருவேளை இந்த கல்யாண ஃபீல் என்னை இப்படி எல்லாம் நினைக்க வைக்கதோ என்னமோ தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தேவி, நீ என் கூட இருக்கிற இந்த ஃபீல் மட்டும் இந்த ஜென்மத்துக்கும் போதும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இதையே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துருவேன். உன்ன மாதிரி வேற யாருமே இருக்க முடியாது. இது வேற யாருக்கும் புரியவும் புரியாது தேவி. என்னால உன்னை மறக்கவே முடியாது. நீ என் சுவாசத்துல கலந்திருக்க. மாமா மாமா, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? இல்ல மாமா, உண்மையை சொல்லணும்னா உங்க மேல எனக்கு கோவமும் வருது, குட்டியோட சந்தோஷமும் வருது. புரியல, என்ன சொல்ல வர இப்ப நீ? முன்னாடிக்கே நீங்க இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. ரொம்பவும் ஒதுங்கி நிக்காம ஃபங்க்ஷன்ல மிங்கிள் ஆகுறீங்க. ஹல்தியில கூட டான்ஸ் பண்ணீங்க. நீங்க டான்ஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? அது வந்து நான் டான்ஸ் பண்ணணும்னு பண்ணல ஸ்ருதி. அது அப்படியே ஜஸ்ட் கேஷுவலா. அது எனக்கே புரியல. நான் அப்படி டான்ஸ் பண்ணது அது வந்து. மாமா, ஏன் வந்து போயின்னு இழுக்கிறீங்க? இப்படிதான் நீங்க இருக்கணும்னு நானு அத்தை எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆனா மாமா, முன்னாடில நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்கல்ல. நீங்க அப்படியே திரும்ப மாறணும் மாமா. நாங்க மட்டும் இல்ல, தேவி அக்காவும் அதே தானே மாமா நினைப்பாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன ஸ்ருதி, இப்ப எதுக்கு நீ அவளை பத்தி பேசுற? விடு. இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு தான் தேவி அக்காவும் ஆசைப்படுவாங்க. நம்மள ரொம்ப நேசிச்சவங்க இந்த உலகத்துல இல்லனா கூட உங்களை வானத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. காத்தா உங்களை சுத்தி சுத்தி வருவாங்கன்னு பாட்டி சொல்லுவாங்க. அததான் சொன்னேன். அதை விட நீங்க புதுசா ஒரு வாழ்க்கைய வாழணும்னு, நீங்க அமைச்சுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. நீ சாப்பிட்டியா? மாமா, பேச்ச மாத்துறீங்களா? லைஃப் இஸ் அன்ஃபேர் மாமா. நமக்கு பிடிச்சத கடவுள் சட்டன்னு சில நேரம் எடுத்துப்பாரு. அதுக்காக நம்ம அப்படியே தேங்கிட முடியுமா? கொஞ்சம் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆகணும் மாமா. கடவுள் நம்ம முன்னாடி அப்படி இன்னொருத்தரை கொண்டு வந்து நிறுத்தினாருன்னா அது சும்மா இல்ல மாமா. கடவுள் மாதிரி ஒரு கணக்கு டீச்சர் யாருமே இருக்க முடியாது. நீங்க முதல்ல கண்ணை திறந்து பாருங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும். நீங்க பழைய அபிமாமாவா புது வாழ்க்கையை தொடங்கணும். ஆஹா, மாமா லைட்டா கன்வின்ஸ் ஆகுறாரே. ஸ்ருதி, கரெக்டான ரூட்ல கரெக்டா பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே மெயின்டைன் பண்ணு. தேங்க்ஸ் ஸ்ருதி, நீ சொல்றது எனக்கு புரியுது. ரொம்ப தேங்க்ஸ். என்ன மாமா, யாருங்கிற மாதிரி பேசுறீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னு நான் தானே நினைக்க முடியும். ஏய் வரதா, என் பேத்தி படத்தை பாத்தியா? ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கா. அவ அப்படியே என் ஜாட இல்ல, அதான் அழகா இருக்கா.
இல்ல அதான் அழகா இருக்கா. அடக்கடவுளே, ஐயோ என்ன ஆச்சு? இப்படி திடீர்னு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கற? இந்த பையனை உங்களுக்கு தெரியல? இவனா மாப்பிள? அத்தை கொஞ்சம் சும்மா இருங்க. சும்மா இருக்குவா? என்னது இது? சத்யா எங்க? இந்த வேலை பார்த்திருக்கா? ஏங்க சும்மா இருங்க. பரதா முறைக்கிறான் பாருங்க. பரதா, எங்க வாங்க உள்ள போலாம். ஒரு விருந்தாளி மாதிரி இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இங்க வந்தேன். ஒரு அப்பனா நான் தோத்து போயிட்டேன். எங்க தேவி வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்காக சத்யா அவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம உடைஞ்சு போய் அத 4 பேர் பார்த்து சத்யா நினைச்சது நடக்காம போயிட போதுங்க. நாம கல்யாண வீட்டுக்கு வந்த விருந்தாளி, அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் சகஜமா இருங்க. இதுக்கு தான் நான் இங்க வரலன்னு சொன்னேன். யாருமே என் பேச்ச கேட்கவே இல்லை. நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு செகமலம். நல்ல கதையா இருக்க. நீதான் பொண்ணுக்கு அப்பா, நீயே வரலன்னா எப்படி? அப்பா, எந்த பொண்ணுக்கு நான் அப்பனே இல்லப்பா. கல்யாண பொண்ணா வந்து நிக்கிறவளுக்கு நான் அப்பா இல்ல. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவளுக்கு நான் அப்பா இல்ல. டேய் டேய், மெதுவா பேசுறா. இது கல்யாண மண்டபம். என்னத்தப்பா சொல்றது? ஒருத்தி என்னடா வயிற்றுல புள்ளிய சுமந்துக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு போராடிக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தி என்னடா அவ கல்யாணம் நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சும் கல்யாணம் பொண்ண நடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னப்பா இதெல்லாம்? வாழ்க்கையில எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியா நடக்குது? கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். நானே இந்த பையனை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். எப்படியோ தேவி கல்யாணம் நடந்தா போதும். எங்க நமக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்ல. நம்ம மூத்த பொண்ணுக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது. அதுவும் அவ ஆசைப்பட்ட பையன் கூடவே நடக்க போகுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆசீர்வாதத்துல அவ வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அட போமா, ஊர்ல தான் நான் பெரிய சேர்மன் வரதன் சொல்லிய பொண்ணுங்கெல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு பெருமையா பேசுவாங்க. இங்க பாத்தியா? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. சத்யாவோட பேருக்கு முன்னாடி இனிஷியல் பாரு. என்ன இந்த கல்யாணம் நடத்துற தரத்துக்கு நான் ஒரே அடியா போய் சேர்ந்துருக்கலாம் செங்கமலம். என்ன பேசுற நீ?